முத்துக்கு பணம் வந்து நிறைய குமியுது. ரோஹிணியை நம்பி விஜயா வந்து ஏமாந்து போயிடுறான். மீனாவும் பிரச்சனையில் வந்து சிக்கிறா. என்னதான் நடந்துச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அரேபியனானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முத்துவுக்காக மீனாவும் அண்ணாமலையும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு வந்து செய்கிறாங்க. ரோஹிணினால் மீனா வந்து பிரச்சனையில் வந்து சிக்கிறா. மனோஜோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரவுண்டு விட்டி வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்காதது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் சந்தோஷார் வந்து கேஷ் கொடுத்தது ஏன் நீ எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மனோஜ் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சதுக்கு அப்புறம் அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். இதையே வந்து எகைன் அண்ட் எகைன் வந்து சொல்லிட்டே இருப்பான் கொஸ்டின் கேட்கும்போது எல்லாமே. உடனே ரோஹிணிகிட்ட வந்து மீனா வந்து கேட்பாங்க, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கு ரோஹிணியும் வந்து மனோஜ் சொன்ன மாதிரி அப்படியே வந்து சொல்லுவா. அதுக்கு ஸ்ருதி என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, என்ன மனோஜுக்கு டப்பிங் கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ரவி வந்து கடுப்பாகி மனோஜ் வந்து அடிக்க போவான். அண்ணாமலை வந்து தடுத்து நிறுத்திட்டு ரோஹிணியும் மனோஜையும் உட்கார வச்சு கொஸ்டின் கேட்பாரு. சந்தோஷார் வந்து ஃபோன் பண்ணி பேசினாரா அப்படின்னு பொறுமையாக ஒன்னொன்னா வந்து கேட்கும்போது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணுவான். லாஸ்ட்டாக அமௌண்ட் கொடுக்க சொன்னதை ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டா எகெயின் வந்து சேம் ஆன்சரை தான் சொல்லுவான். முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தேன் அப்படின்னு சேம் ஆன்சர் சொல்லணுன்னே அண்ணாமலைக்கே கோவம் வந்து மனோஜ் வந்து அடிக்க போவார். அவரை வந்து முத்துவும் ரவியும் வந்து தடுத்துருவாங்க. அப்போ ரோஹிணி மனோஜோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேத்துக்குமே அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு அப்படின்னு வந்து சொல்லுவான். அண்ணாமலைக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அம்மாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு வந்து ரவி சொல்கிறான். அம்மாவுக்கு நான் 15,000 தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே கம்மியாக எல்லாம் வாங்காத விஜயா அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்கிறார். அதுக்கு ரவி என்ன சொல்கிறான்னா, அம்மாவுக்கு கம்மியாக கொடுத்துட்டு ஏமாற்ற பார்க்குறான், இப்போவே அனுப்புடா அப்படின்னு சொல்ல, நான் நேற்றே அம்மாவுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு மனோஜ் சொன்னதுமே அண்ணாமலை அங்கிருந்து எணிச்சு வந்து விஜயாட்ட ஏன் 10,000 ரூபா கொடுத்ததை சொல்லலை அப்படின்னு வந்து கேட்குறாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். விஜயாவும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால அண்ணாமலைக்கு செம கோவம் வருது. யார் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அங்கிருந்து கத்திட்டு போயிடுறாரு. முத்து என்ன பண்ணுறான்னா, கார் ஃபைனான்ஸ் பே பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க உங்களுக்காக வேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த மாதிரி பணம் கட்டினா அப்படின்னு கேட்கும்போது மீனா அப்படின்ற வந்து பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா அங்கே வந்து நான் உங்களுக்காக கட்டிட்டேன், உங்கள் அண்ணா கொடுத்த அமௌண்ட் வச்சு தான் நான் கட்டினேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அண்ணாமலை வந்து செல்வத்து கூட வந்துட்டு இருப்பாரு. அவரும் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஃபைனான்ஸ் கட்டலான்னு தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ முத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மீனாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே விஜயா வந்து டான்ஸ் கிளாஸில் வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருப்பா. அப்போ பார்வதி வந்து மீனாவோட பூக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உனக்கு வேறு யாருமே கிடைக்கலையா அப்படின்னு விஜயா வந்து திட்டுறா. அதுக்கு பார்வதி வேறு யார்ட்டையுமே மீனாட்டு இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூ எதுவுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து அங்கே பூ கொடுக்குறதுக்காக வராங்க. பூவை கொடுத்துட்டு கிளம்பும்போது மழை வர்ற மாதிரி இருக்குது, போய் துணி எடுக்க போகணும் அப்படின்னு பார்வதி சொன்னதுமே நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு மீனா அந்த துணியை வந்து எடுக்க போகிறான். அப்படியே மடிச்சு வச்சிடு அப்படின்னு விஜயா சொன்னது உடனே மீனா சரின்னு சொல்லிட்டு மடிச்சு வச்சிடறான். இந்த மாதிரி ஒரு மருமக இந்த காலத்துலேயும் இப்படி இருக்காங்களே நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விஜயாட்ட டான்ஸ் கத்துட்டு இருந்த ரதியோட அம்மா வந்து சாரி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட விஜயா வந்து சாரி வாங்கினதுமே அமௌண்ட் எடுக்க பார்வதி போகிறான். ஆனால் அங்கே போனேன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இல்லை. இதனால் அவள் வந்து ஷாக் ஆகி விஜயாவை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்ல விஜயாவும் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறான். இப்படி தான் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. லாஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மீனா தான் திருடிட்டா அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்க. ஏன்னா விஜயாவுக்கு வந்து மீனாவை பிடிக்காது. கண்டிப்பாக விஜயா வந்து இதை தான் சொல்லுவாங்க. ஸோ ஹெல்ப் பண்ண போய் இப்போ தேவையில்லாமல் மீனாவோட தலை வந்து அங்கே உருள போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.